ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி போல் கிச்சன் க்ளீன் பண்ண உள்ளே வந்தாச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூனாக எதுவுமே க்ளீன் பண்ணலை. கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துட்டுருந்துச்சு. அதனால் போய் படுத்தாச்சு. ஏன்னா 3 நாள் ஊருக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால பயங்கர டயர்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மேடையில் உள்ள அந்த பாத்திரம் அப்புறம் குப்பை நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் மட்டும் தண்ணி தெளித்து வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் கழுவுறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து காயப்படுற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் விளக்கிட்டு நைட் டின்னரையும் முடிச்சாச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு லெமன் வந்து வீட்டில் இருக்குன்னு வந்து கொடுத்துட்ருந்தா. அதையும் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் டே தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டா. வெளியே பார்த்தா லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த டிவி யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் வந்துச்சு. எப்படி தான் இவ்வளோ தூசி ஆகுதுன்னு எனக்கும் தெரியலை. ரொம்ப தூசி படிஞ்சிட்டே இருக்குது. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தம்பியோட டாய்ஸ் எல்லாமே கீழே கிடந்தது. அதையும் எடுத்து வச்சுட்டு நான் நைட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை பார்த்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த இடத்தையும் லைட்டாக கூட்டி விட்டாச்சு.